إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكى قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலை வளமைக்கு திரும்ப வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, உயிர் சேதங்கள், உடைமைகள், பொருளாதார நடவடிக்கைகள், அன்றாட தொழில் வாய்ப்புகள் என்று சொல்லி மனித சமூகம், மனித கோடிகள் பல இழப்புகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் வீடுகளை விட்டு வந்து அகதி முகாம்களிலும், சிலர் உடைமைகளை, குடும்பங்களை, குழந்தைகளை இழந்த நிலையிலும், சிலருடைய வர்த்தக நடவடிக்கைகளுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்ட நிலையிலேயும், நாளாந்தும் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் வாய்ப்புகளை இழந்தவர்களாகவும் பல சிரமங்களுக்கு மக்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் துஆ செய்வதுடன் மட்டுமல்லாமல் யார் யாருக்கு என்னென்ன வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ, உதவ முடியுமோ, அப்படிப்பட்ட உதவிகளையும் அப்படிப்பட்ட உபகாரங்களையும் செய்து சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பிறருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தில் கூதல் காயக்கூடியவர்களை விடவும் அதை மையமாக வைத்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடியவர்கள் நம்மில் அநேகமான மக்கள் இருக்கிறார்கள். பிறருக்கு வரக்கூடிய கஷ்டம், அங்கேதான் என்னுடைய சுவர்க்கம் இருக்கிறது, அங்கேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய பொருத்தத்தை வைத்திருக்கிறான், அங்கேதான் எனக்கு நலவிருக்கிறது என்று சொல்லக்கூடிய பாடங்களை எல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஒருவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் துனியாவுடைய உலகத்துடைய மோகம் கொண்டவர்கள் அவனுடைய கஷ்டத்தில் எனக்கு என்ன உலக ஆதாயம் இருக்கிறது என்பதை பார்ப்பார்கள். இவருக்கு உதவி செய்வதனூடாக,
இவருக்கு ஏதாவது ஒன்றை செய்து கொடுப்பதினூடாக, இவருக்கு ஏதாவது ஒன்றை வழங்குவதனூடாக எனக்கு எப்படிப்பட்ட உலகாதாயங்கள் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டவர்களாகத்தான் பிறருக்கு உலக பேராசை கொண்டவர்கள் உதவி செய்வார்கள். மறுமையினாலையும் ஆகிரத்தையும் நம்பியவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தில் அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடிக்கொள்வார்கள். அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டுமல்ல, சுவர்க்கத்தையும் தேடிக்கொள்வார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு ஏற்பட இருக்கின்ற அப்படிப்பட்ட கஷ்டங்களை வெட்டிய கார்மானத்தையும் தேடிக்கொள்வார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு தருணமாக, அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்து, மற்றவர்களுக்கு உதவிக்கரம் ஏந்தி நீட்டி அவர்களையும் தட்டி தூக்கி விடுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு உங்களுக்கும் சாதகமாக அமைத்து தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டு அதற்குரிய முயற்சியையும் நாங்கள் செய்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில நடைமுறைகளை வைத்திருக்கின்றான். அந்த நடைமுறைகளில் ஒன்றுதான் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நிஅமத்துகள் அனைத்துமே கொஞ்ச நாள் போகக்குள்ள அதை மக்கள் அலுப்பாக பார்ப்பார்கள். இதை விட இன்னும் ஒன்று இருந்தா நல்லமே, இதை விட மேலுக்கு இருந்தா நல்லமே என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய நிஅமத்துகள் அனைத்தையும் பாவிக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அதை விட நல்லது, அதை விட நல்லது, அதை விட நல்லது என்று சொல்லி நல்லதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இது உலகத்துடைய ஒரு தன்மை. இரண்டாவது, உலகத்துடைய இன்னும் ஒரு தன்மை இருக்கிறது. உலகத்தில் உலகம் படைக்கப்பட்ட நாள் தொட்டு இன்று வரைக்கும் இந்த உலகம் பழசாகிக் கொண்டே இருக்கிறது. இதுல பழமை, இது நேற்று பாவித்தது, பல நாட்களுக்கு முன்னால் பாவித்தது, பலரால் பாவிக்கப்பட்டது, இது பழசாகிக் கொண்டே போகிறது. ஒரு பொருள் பழசாகும் பொழுது, ஒரு பொருள் பழமையாகும் பொழுது ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், கஷ்டங்கள், குளறுபடிகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு புதிய வாகனத்தில் கிடைக்கக்கூடிய சொகுசு ஒரு பழைய வாகனத்தில் கிடைக்க மாட்டாது. ஒரு புதிய வாகனத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் பழைய வாகனத்தில் கிடைக்க மாட்டாது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தை அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதனுடைய உடம்பை எடுத்துக் கொள்ளுங்கள். நம்மில் அநேகமானவர்கள் பிறக்கும் பொழுது ஆரோக்கியமாகத்தான் பிறந்தோம். எந்த நோயும் இருக்க இல்லை, எந்த நோயும் இருக்க இல்லை. அநேகமானவர்கள் பிறக்கும் பொழுது நாங்கள் சுகதேகிகளாக, எந்த நோயும் இல்லாதவர்களாக, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை படைத்தான். எங்களை கண்டதுமே எங்களுடைய பெற்றோர்கள் முதலாவது பார்த்தது எங்களுக்கு தெரியாமல், பிறருக்கு தெரியாமல் அவர்களுடைய பார்வை எங்கள் மீது பட்டது எப்படி தெரியுமா? சுகமாக குழந்தை பிறந்திருக்கிறதா, ஆரோக்கியமாக குழந்தை பிறந்திருக்கிறதா. நீங்க யாருக்காவது ஒரு செய்தி அனுப்பினா குழந்தை கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், குழந்தையும் தாயும் சுகமாக இருக்கிறாங்களா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் சுகமாகத்தான் பிறந்தோம், ஆரோக்கியமாகத்தான் பிறந்தோம், எந்த குறையும் எங்களில் இருக்க இல்லை. ஆனால் காலப்போக்கில் நாங்கள் நோயாளிகளாக மாறிவிட்டோம். இந்த நோய் எங்களுக்குள் எப்படி வந்தது என்பது அநேகமானவர்களுக்கு தெரியாது. நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்டாக இருக்கின்றேன், எனக்கு இந்த நோய் இருக்கிறது, எனக்கு அந்த நோய் இருக்கிறது, என்னுடைய ஹார்ட்ல இவ்வளவுதான் ஃபங்க்ஷன் ஆகுது, என்னுடைய கிட்னி இவ்வளவு தான் வேலை செய்து, என்னுடைய ஈரல் இவ்வளவு தான் ஃபங்க்ஷன் ஆகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்மில் அநேகமானவர்களை கேட்டால் அவர்களுக்கு இருக்கிற நோய்களை பற்றி சொல்லிக் கொண்டே போவார்கள். சுகதேகிகளாகத்தான் பிறந்தோம், பழசாகிக் கொண்டே போகின்றோம். பழமையாகும் பொழுது பிரச்சனைகளும், சிக்கல்களும், நோய்களும், ஏற்றத்தாழ்வுகளும் மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். இதே போலத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நியாமத்துகளுக்கு அலுப்பு வரும். குர்ஆன் சொல்லுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் சுவர்க்கலோகத்துடைய சாப்பாட்டை தான் கொடுத்தான். நாங்க படித்திருக்கின்றோம், பன்னு சல்வா அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். குலு வஷ்ரபு மின் ரிஸ்கில்லாஹ், குலு வஷ்ரபு மின் ரிஸ்கில்லாஹி ஃபலா தஅஸவு ஃபில் அர்தி முஃப்ஸிதீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கு சொன்னான், இதோ நான் இறக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த சாப்பாட்டை நீங்க சாப்பிடுங்கோ, இதை சாப்பிட்டு போட்டு எந்த பாவமும் செய்ய வேணும். நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். பாவம் செய்யக்கூடிய, துரோகம் செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும். நான் வாழக்கூடிய உலகம் யாருடைய உலகம்? நான் குடிக்கக்கூடிய தண்ணி யாருடைய தண்ணி? நான் விடக்கூடிய மூச்சுக்கு சொந்தக்காரன் யாரு? என்னுடைய குழந்தைகள் யாருடையது? எனக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகள், அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிஅமத்துகள் அனைத்தும் யாருக்கு சொந்தம்? அவனுக்குத்தானே சொந்தம். நான் அவனுக்குத்தானே துரோகம் செய்கின்றேன். நான் அவனுக்குத்தானே துரோகம் செய்கின்றேன். அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஅஸவு ஃபில் அர்தி குலூ வஷ்ரபூ மின் ரிஸ்கில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ரிஸ்கை, இந்த சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடுங்கள், அனுபவியுங்கள், பாவியுங்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த குத்தமும் கிடையாது. ஆனா அநியாயம் செய்ய வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். ஆனா அந்த சாப்பாடு சுவர்க்கலோகத்துடைய சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட்ட இடம் சுவர்க்கம் அல்ல, உலகம். உலகத்துடைய தன்மை என்னவென்று சொன்னால், எதைத்தான் நீங்க சாப்பிட்டாலும், எதைத்தான் அனுபவித்தாலும் உலகத்தில் கொஞ்ச நாளைக்குத்தான் சாப்பிடலாம், அலுப்பு வந்துவிடும். அப்படித்தான் உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அப்படித்தான் உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அப்ப அவங்க பார்த்தாங்க, இந்த சாப்பாடை சாப்பிட்டு 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 நாங்க சொல்லுவோம், எங்கட பாசையில சொல்வதாக இருந்த வாய் புளித்து விட்டது, வாய்க்கு பழகி விட்டது, அந்த சாப்பாடு இப்ப ருசி இல்லை, இப்ப வேறொன்று வேணும். அப்ப கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல போய், وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نَّصْبِرَ عَلَى طَعَامٍ وَاحِدٍ فَادْعُ لَنَا رَبَّكَ يُخْرِجْ لَنَا مِمَّا تُنبِتُ الْأَرْضُ مِن بَقْلِهَا وَكِسَّائِهَا وَفُومِهَا وَعَدَسِهَا وَبَصَلِهَا. سبحان الله. இந்த சாப்பாடு எங்களுக்கு அழுத்து விட்டது, எங்களுக்கு இந்த சாப்பாடு புளிக்குது, எங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் தெரியுமா? வெங்காயம், வெள்ளப்பூடு, பருப்பு என்று சொல்லி குர்ஆன் பட்டியலிட்டு காட்டுகிறது. அப்படிப்பட்ட சாப்பாட்டை கேட்டாங்க. அல்லாஹ் கேட்டான், அத்தஸ்தப்திலூன பில்லதி ஹுவ கைர். சுப்ஹானல்லாஹ். நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சாப்பாடு இந்த சாப்பாட்டை விடவும் எம்மாத்திரமோ மடங்கு உயர்தர சுவர்க்கத்துடைய சாப்பாடு. நீங்க சுவர்க்கத்தில் போய் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை தந்திருக்கின்றேன், அந்த சாப்பாடு வேணாம் என்று சொல்லி இந்த சாப்பாடு கேட்கிறீங்களா? அப்படியாக இருந்தா நீங்க மிஸ்ருக்கு போங்க, நீங்க மிஸ்ருக்கு போங்க, அங்க போனா நீங்க கிடைக்கிற சாப்பாடு எல்லாம் எங்க கிடைக்கும், அங்க போய் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை திசை திருப்பி விட்டான், அனுப்பி விட்டான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்ன சொல்ல வாரேன் என்றால், உலகத்தில் நாங்கள் சுவனலோகத்துடைய சாப்பாட்டை தான் சாப்பிட்டாலும் அதுவும் அழுத்து போகும். குர்ஆன் சொல்லுது, சுவர்க்கத்தை பற்றி குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகிறது. சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு சுவர்க்கத்தில் கிடைக்கும் சாப்பாடுகள். சுப்ஹானல்லாஹ். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும். மொத்தமாக அல்லாஹ் சொல்லிவிட்டான், எவைகளெல்லாம் உங்களுக்கு தேவையோ அவைகளெல்லாம் சுவர்க்கத்தில் இருக்கிறது. என்ன வேணும்? என்ன இன்பங்கள் வேண்டும்? எந்த இன்பம் தான் சுவர்க்கத்தில் உங்களுக்கு இல்லை? எல்லாம் இருக்குது. குலு வஷ்ரபு, சாப்பிடுங்கோ, குடிங்கோ. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅ ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா குருபன் அத்ராபா. சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கத்துடைய கன்னிகளை, சுவர்க்கத்துடைய பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் விவரிக்கக்கூடிய முறையை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக விவரிக்கின்றான். எப்படிப்பட்டவர்கள்? லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் قبلهم ولا ஜான். சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கத்துடைய பெண்களை பற்றி குர்ஆனும் ஹதீஸும், சுவர்க்கத்துடைய இன்பங்கள், சுவர்க்கத்துடைய சுவண்டிகள், சுவர்க்கத்துடைய நிஅமத்துகள், சுவர்க்கத்தில் மக்கள் எப்படி வாழுவார்கள். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், சுவர்க்கத்தில் லா யபூன அன்ஹா ஹிவலா. ஒரு நாளும் சுவர்க்கத்தில் அலுப்பு வரமாட்டாது. உலகத்தில் சாப்பிடும் பொழுது முதலாவது பிடி, முதலாவது கவல உணவுக்கு இருக்கக்கூடிய இன்பம் இரண்டாவது கவலத்தில் இருக்காது. இரண்டாவது கவலத்தில் கிடைத்த இன்பம் மூணாவதுல கிடைக்காது. கணவன் மனைவியாக வாழும் பொழுது இல்லற வாழ்க்கையில முதலாவது இரவு கண்ட இன்பம் இரண்டாவது நாள்ல கிடைக்காது, அது பழசாகிவிடும். ஆனா சுவர்க்கத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லா யபூன அன்ஹா ஹிவலா. சுவர்க்கத்தில் ஒரு நாளும் அந்த இன்பம் குறைய மாட்டாது, கூடிக்கொண்டே போகும், கூடிக்கொண்டே போகும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே,
இதெல்லாம் நாங்க விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனா இதுக்கு மேல் ஒரு படி அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் எல்லாம் பழசாகுவது போல மனிதனுடைய உள்ளமும் பழசாகிக் கொண்டே போகுது. மனிதனுடைய உடம்பு நோய்வாய்ப்படுவது போல மனிதனுடைய ஆத்மாவும் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டே போகிறது. மனிதனுடைய உடம்புல பொடியில பிசிக்கலாக நோய் வந்து அந்த நோயை நாங்க கவனிக்காவிட்டால் எங்களுக்கு என்ன நடக்கும் என்பதும் தெரியும். அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்லுகிறான். உள்ளத்தில் ஏற்பட்ட நோய், உள்ளத்தில் ஏற்பட்ட நோய் குர்ஆன் மிக விரிவாக பேசுகிறது. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. இன்று ஒரு கணம் நானும் நீங்களும் எங்களுடைய ஆத்மாவின் பக்கமாக எங்களுடைய திசையை கவனத்தை திருப்புவோம். எங்களுடைய ஆத்மாவின் பக்கமாக எங்களுடைய திசை காட்டிகளை எங்களுடைய ஆத்மாவின் பக்கமாக திருப்புவோம். கொஞ்சம் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம், எங்களுடைய ஆத்மா எங்க இருக்கிறது? சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கான்செப்ட் அல்லாஹ் சொல்லிவிட்டான். சிலருடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் சீல் பண்ணி விட்டான். ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة. சிலருடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சீல் பண்ணி விட்டான். ஒரு குடத்தை மறுபக்கமாக கழுத்து விட்டு தெப்ப திறந்துட்டா குடம் நிறையாதது போல் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க எவ்வளவு தான் சவாஉன் அலைஹிம் அன்ஸர்தஹும் அம் லம் துன்ஸிர்ஹும். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படிப்பட்ட உள்ளம் கொண்ட மக்களுக்கு நீங்கள் ஒரு குடத்தை மறுபக்கமாக திருப்பி வைத்து விட்டு தண்ணியை திறந்துட்டா எப்படி குடம் நிறையாதோ இதே போல எவ்வளவு தான் நீங்க சங்கூதினாலும், எவ்வளவு தான் நல்லதை சொன்னாலும், எவ்வளவு தான் அழகாக சொன்னாலும், எவ்வளவுதான் பணிவாக சொன்னாலும், எவ்வளவுதான் நாகரிகமாக சொன்னாலும், எவ்வளவுதான் அறிவுபூர்வமாக சொன்னாலும், எவ்வளவுதான் விஞ்ஞானபூர்வமாக சொன்னாலும் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, விளங்கிக் கொள்ளக்கூடிய, கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு முடியாது. ஏன் காரணம் என்றால் அவர்களுடைய உள்ளங்களை நான் சீல் பண்ணிவிட்டேன். சில மக்களுடைய உள்ளங்கள் சீல் பண்ணப்பட்டு விட்டது. ஃபதபா அல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களை மீது அல்லாஹ் சீல் பண்ணி விட்டான். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், சிலருடைய உள்ளங்கள் தூசி படிந்திருக்கிறது, கரல் பிடித்திருக்கிறது, கரல் பிடித்திருக்கிறது. அது பாலிஷ் பண்ணப்பட இல்லை, அது சுத்தம் செய்யப்பட இல்லை. சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க, ஒரு சிலருடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் சீல் பண்ணி விட்டான். அவர்களுக்கு புத்திமதிகள் ஏறாது, சொன்னால் ஏறாது, கேட்காது. அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானா. இரண்டாவது ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வஃபீ குலூபிஹிம் மரதுன். அதுவும் சூரத்துல் பக்ராவுல 7வது 8வது ஆயத்துல ஒரு சிலருடைய உள்ளம் இருக்கிறது, அதுக்கு இன்னும் சீல் பண்ணப்பட இல்லை. அந்த உள்ளங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, என்னையும் அடக்கி சொல்லுகின்றேன், எங்களுடைய உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நாங்கள் எத்தனை ஆயிரம் வைத்தியர்களை சந்தித்திருப்போம், எத்தனை ஆயிரம் அட்வைஸ் எடுத்திருப்போம், எத்தனை தடவைகள் டாக்டரை போய் மீட் பண்ணி நாங்கள் மருந்து பாவிச்சின்றோம். இவைகள் எல்லாம் எதுக்கு தெரியுமா? எங்களுடைய பிசிக்கல், எங்களுடைய பாடி, உடம்புக்காக வேண்டி, உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதிலே ஒரு கூட்டம் இருக்கிறது, நோய்க்கு நோய் இருக்கிறது, மருந்து குடிக்க மாட்டாங்க, மருந்து வாங்கவே மாட்டாங்க, மருந்து எடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், உடம்புல நோய் இருந்தால் எப்படிப்பட்ட அக்கறை, எப்படிப்பட்ட கவனம், எப்படிப்பட்ட சுப்ஹானல்லாஹ் கன்சர்ன் உங்களுக்கு இருக்கிறது நோயை பத்தி. கணவனுக்கு நோய் வந்து விட்டா மனைவிக்கு எவ்வளவு வருத்தம், குழந்தைகளுக்கு நோய் வந்து விட்டா பெற்றோருக்கு ராவைக்கு தூக்கம் போவதில்லை. ஏண்டா இந்த நோய் உடம்பினுடைய உள்ளத்துடைய நோய் அல்ல, உடம்பில் ஏற்பட்ட நோய். அந்த நோயை குறைத்துக் கொள்ள வேண்டும், அந்த நோயை இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டும், அந்த நோய்க்கு சிகிச்சை செய்ய வேண்டும், அந்த நோயை சுப்ஹானல்லாஹ் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு மாஷா அல்லாஹ் வைத்தியர்களை நாடுவது போன்று குர்பான்கள் கொடுத்து, சதகாக்கள் கொடுத்து, தொழுகைகளை தொழுது, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நாங்கள் துஆ கேட்கின்றோம், எங்களுடைய உடம்பில் ஏற்பட்டக்கூடிய நோய் குணமாக வேண்டும் என்று சொல்லி. ஆனா உள்ளத்தில் ஏற்பட்ட நோய்க்கு யாரு துஆ கேட்பது?
உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கூடிய நோய்க்கு யார் வைத்தியம் செய்வது? உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதே என்பது யாருக்கு தெரியும்? இது நான் சொல்ல இல்ல, படைச்ச ரப்பு சொல்லுகிறான். வஃபி குலூபிஹிம் மரதுன், அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அந்த நோயை நீங்க அலட்டிக் கொள்ளாவிட்டால், அந்த நோயை நீங்க கவனிக்காவிட்டால், அந்த நோய்க்கு நீங்க சிகிச்சை செய்யாவிட்டால், அந்த நோயை பத்தி உங்களுக்கு ஒரு கன்சர்னும் இல்லை என்றிருந்தால், ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, நோயை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவான். நோயை இன்னும் அதிகப்படுத்துவான். 6 மாதங்களுக்கு முன்னால செக் பண்ணி பார்த்து டயபெட்டிக் லெவல அன்றைக்கு 110க்கு இருந்துச்சு. 6 மாதத்துக்கு பிறகு எந்த மருந்தும் செய்யல, எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க இல்ல, எந்த வகையான ஒன்றுமே செய்யாம போய் செக் பண்ணி பார்த்த 180க்கு இருக்குது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, நோய் கூடுது. மனிதர்களே, உடம்புல ஏற்படக்கூடிய நோயினுடைய வித்தியாசங்களை புரிந்து கொள்றீங்க. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய் அல்லாஹ் சொல்லுகிறான், வஃபீ குலூபிஹிம் மரதுன், அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது. அந்த நோயை நீங்க கண்டு அந்த நோய்க்கு நீங்க சிகிச்சை செய்ய இல்ல, அந்த நோயை நீங்க கவனிக்க இல்ல, அந்த நோய்க்கு எடுக்க வேண்டிய அட்வைஸ் எடுக்க இல்ல, அந்த நோயை பத்தி நீங்க அலட்டிக்கொள்ள இல்லைண்டா ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, நோய் இன்னும் கூடிக்கொண்டே போகும். அந்த நோய் கூடி 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 போனா அந்த உள்ளங்களையும் அல்லாஹ் சீல் பண்ணி விடுவான். அந்த உள்ளங்களையும் அல்லாஹ் சீல் பண்ணி விடுவான். அதற்கு பிறகு சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப பகுதியிலேயே உள்ளத்தை பற்றி சொல்லுகிறான். உதாரணங்கள் சொல்லுகிறான். கண் பார்வை. இஸ்லாம் மிக வெளிவான அல்லாஹ் சொல்லுகிறான், மஸலுஹும் கமஸலில் லதி இஸ்தௌகத நாரன். உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்குது, இவ்வளவு தெளிவான அழகான நேர்மையான நேர்த்தியான ஒரு இஸ்லாம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நாட்டில் வாழக்கூடிய 2 கோடி மக்கள் 20 லட்சம் மக்களுக்கு அல்லாஹ் அருளாக அல்லாஹ் கிருபையாக செய்து எங்களுக்கு இந்த மார்க்கத்தை இந்த அருளை தந்திருக்கின்றான். ஆனா இந்த அருளை நாங்க மற்றவங்களுக்கு சொல்லவும் இல்லை, அதை காட்டவும் கொடுக்கவும் இல்லை. அவங்க கேட்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு இவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை ஏன் நீங்கள் மக்களுக்கு சொல்லவில்லை? நாளை கியாமத்துடைய நாளையில எங்கட வீட்டில் வேலைக்கு இருக்கிற, எங்கட வீட்டில் டிரைவராக இருக்கின்ற, எங்களுக்கு உழைத்து தருகின்ற, எங்கட வயல்ல வேலை செய்கின்ற, எங்கட மரங்கள்ல ஏறி தேங்காய்களை பறித்து தருகின்ற இந்த மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்விடத்தில் சொல்ல மாட்டாங்களா, யா அல்லாஹ் இவங்க எனக்கு சொல்லித்தர இல்லை என்று சொல்லி? அப்படி சொன்னா நாங்க பொய் என்று சொல்லுவோமா? சொல்லுமா? அப்படி அவங்க சொன்ன அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சொல்ல இயலுமா பொய் என்று சொல்லி? இல்ல நான் சொன்னேன் என்று சொல்ல இயலுமா? உலகத்தில் வாதாடி செய்யாத ஒன்றை செய்தேன் என்று சொல்லவும் மேலும், செய்த ஒன்றை செய்யவில்லை என்று சொல்லவும் மேலும், நீதிமன்றத்தில் எனக்கு சுத்தவாளி என்று தீர்ப்பு கிடைக்கவும் மேலும் என்று அவர்கள் எல்லாம் வெளிப்படையான அடையாளங்களையும் வெளிப்படையான வாதங்களையும் வெளிப்படையான பிரதிவாதங்களையும் வைத்துத்தான் தீர்ப்பு சொல்லப்படும் நீதிமன்றங்களில். ஆனால் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் அப்படி அல்ல. அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் அப்படி அல்ல. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர், இன்றைக்கு கூட நாட்டில் கேட்கிறாங்க, அப்படி இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்கள், இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்கள் நாங்க அனுபவிக்கவும் இல்லை, நாங்கள் அதை பிறருக்கு காட்டி கொடுக்கவும் இல்லை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த தீனில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கேட்காமலேயே பிறப்பிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தீனை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த தீன் என்ன தெரியுமா சொல்லி தருகிறது? மனிதா, உன் உடம்புக்கு நோய் வைத்தியம் செய்வது போல உன் உள்ளத்துக்கும் வைத்தியம் செய். கொஞ்ச நேரம் தனிமையில் உட்காருங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைத்த ஆரம்ப காலத்தில் தனிமையை விரும்பினாங்க. ஹுப்பிப இலைஹில் ஹலா, தனியே இருக்கிறது, தனிமையில் யாருமே இல்லை, யாரும் இல்லை, தனிய.
அதுக்கு ஒரு நல்ல நேரம் என்ன தெரியுமா? 5 நேர வக்துக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால பள்ளிக்கு வந்து, பாங்குக்கு அதானுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னால பள்ளிக்கு வந்து தனிமையில உட்கார்ந்து, முன் சப்புல யாரும் அதுக்கு முன்னால யாரும் வரமாட்டாங்க, பின்னுக்கு வாரவங்களை பத்தி எனக்கு தெரியாது, நான் உட்கார்ந்து என்னை பத்தி தனிய சிந்திக்க முடியுமா? எங்களுக்கு என் உள்ளத்தில் என்ன நோய் இருக்குது? என் உள்ளத்தில் எனக்கு என்ன நோய் இருக்குது? நான் தஹஜ்ஜுடைய தொழுகை, இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த தொழுகை, என் எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுல கேட்கலாம். அல்லாஹ் எனக்கு தருகிறான். அல்லாஹ்வுடைய பேச்சில சந்தேகம் கிடையாது. வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. அல்லாஹ்வை விட உண்மை சொல்றவங்க யார் இருக்கிறாங்க? அப்படி எல்லாம் நம்புறோம். அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ் வாக்களிச்சா வாக்கு மீற மாட்டான், அதை நாங்க நம்புறோம், உள்ளத்தால சொல்றோம். எங்களுக்கு முன்னால யாராவது ஒருத்தர் வந்து சொன்னா, அல்லாஹ் போய் சொல்றப்பா, அல்லாஹ்வும் வாக்கு மீறான்னு சொன்னா எப்படி இருக்கும்? எங்களுக்கு ஒருத்தர் சொன்னா எங்களோட ரத்தம் கொதிக்கும், எங்களோட ரத்தம் அப்படியே கொதிக்கும். என்ன இப்படி சொல்றான்? அல்லாஹ் போய் சொல்லுவானா? அல்லாஹ் வாக்கு மீறுவானா? எங்களுக்கு அப்படி ஒருத்தர் சொன்னாலுக்கு ஜீரணிக்க முடியாது. ஆனா எனக்கு உங்களுக்கும் தஹஜ்ஜுத் தொழணும் என்ற ஆசை இருக்குது, அந்த எண்ணம் இருக்குது. நான் தஹஜ்ஜுல கையேந்தோணும், கண்ணால கண்ணீர் கொட்டோணும், எனக்கு ரப்பிடத்தில் மண்டாடோணும், நான் என்னோட கதைக்கோணும், நான் தனிமையில இருக்கோணும். வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம். மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, மக்கள் கொரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க, இன்பமாக தூங்குறாங்க. நாங்க அல்லாஹ்வுக்கு முன்னால இன்பமாக எழும்பி அல்லாஹ்வுடன் முனாஜாத் செய்யணும், அல்லாஹ்வுடன் கதைக்கோணும், அல்லாஹ்வுடன் பேசணும். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் வ இல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ் நான் அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பது போல ஒரு கற்பனை செய்து, என்பதை போல ஒரு எண்ணத்தில், என்பதை போல ஒரு ஈமானிய உணர்வுடன் நான் தொழுகையை தொழ வேண்டும் என்று குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அப்படியெல்லாம் விளங்கினத்துக்கு பிறகும் தஹஜ்ஜத் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்ப நாங்க யோசிக்கணும், என்ன கோளாறு, என்ன கோளாறு, என்ன காரணம்? எனக்கெல்லாம் விளங்குது. நபி சொன்னா உண்மை, குர்ஆன் சொன்னா உண்மை, அதுல பொய் இருக்க முடியாது, அதுல மாற்று கருத்து இருக்க முடியும். இதை 100க்கு 100 நம்புறேன். அதுல கடுகு மணி அளவு சந்தேகம் இல்லை. ஆனா எனக்கு பல ஆயிரக்கணக்கான தேவைகளும் இருக்குது. அப்படி இருந்தும் தஹஜ்ஜுக்கு எழும்பேலாம், சுபஹுக்கு பள்ளிக்கு வரையலாம். அப்ப நாங்க யோசிக்கிறோம், எங்க இருக்குது குளறுபடி? நபி போய் சொன்னாங்களா? அல்லாஹ் போய் சொல்றானா? இல்ல. உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்தா, ஒருத்தர் வந்து சொன்னாரு, நான் நல்ல கருப்பட்டி வாங்கி நல்ல அழகா ருசியாக ஒரு வட்லாப்பம் செஞ்சேன், மாஷா அல்லாஹ், போட்ட எல்லாமே நல்ல சாமான், போட்டது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா செஞ்சிட்டு திண்டு பார்த்தா கசக்குது. அவர் சொல்ற கசக்குது, வாயில வச்சேல கசப்பாக இருக்குது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ப எங்க இருக்குது கோளாறு? வட்டிலாப்பத்தினுடைய கோளாறா, இனிப்பினுடைய கோளாறா, கருப்பட்டியிட கோளாறா, அல்லது எங்கட வாயினுடைய கோளாறா? எங்கட வாயில் உள்ள கோளாறா? வாய் கசக்குதுண்டா உடம்பு நோய் பயப்பட்டிருக்கிறது. தொழுகை கஷ்டமாக இருக்குதா? தஹஜ்ஜத் கஷ்டமாக இருக்குதா? குர்ஆனுடைய திலாவத்து கஷ்டமாக இருக்குதா? ஸிக்ருல்லாஹ் கஷ்டமாக இருக்குதா? உண்மை சொல்வது கஷ்டமாக இருக்குதா? பாவம் செய்வது லேசாக இருக்குதா? இந்த கண்ணை பாதுகாத்துக் கொள்வது கஷ்டமாக இருக்குதா? அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? என்ற உடம்பு நோய்வாய்ப்பட்டிருப்பது போல என்ற உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. நாங்க எல்லாரும் ஒற்றுமொத்தமாக இந்த முஸ்லிம் சமூகம் இந்த நேரத்தில் எங்களோட கவனத்தை எங்களோட உள்ளத்தின் பக்கமாக திருப்போம். எங்களோட உள்ளத்தின் பக்கமாக திருப்போம். எல்லாருக்கும் சொல்றேன்,
தொழுகையில வெளிப்படையான தொழுகை எப்படி தக்பீர் கட்டோணும், எப்படி சுஜூது செய்யணும், எப்படி ருக்கூ செய்யணும், எப்படி ஓதோணும், இது தொழுகையினுடைய வெளித்தோட்டம். இந்த வெளித்தோட்டத்தில் நாங்க எவ்வளவு படித்திருக்கின்றோம், நாங்க எவ்வளவு தூரம் அதுக்கு டைம் கொடுத்திருக்கின்றோம், நாங்க எவ்வளவு தூரம் அதுக்கு நாங்க எங்களோட ஆய்வுகளை செய்திருக்கின்றோம், அது சம்பந்தமாக எவ்வளவு பயான் செய்திருக்கின்றோம். தொழுகை எப்படி தொழணும், தொழுகையினுடைய ஃபர்துகள் எத்தனை, தொழுகையிட சுன்னத்துகள் எப்படி, தொழுகையில் இருக்கிற 4 மதுஹபுகளுடைய கருத்துக்கள் என்ன, தொழுகையை பற்றி ஃபிக்ஹுடைய கண்ணோட்டத்தில் நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஆய்வு செஞ்சிருக்கிறோமோ அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. அந்த தொழுகையினுடைய உள்ளம் சம்பந்தமாக, அந்த தொழுகையினுடைய ஆத்மீகம் சம்பந்தமாக, அந்த தொழுகையினுடைய ஹுஷூ ஹுது சம்பந்தமாக, அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தியானம் சம்பந்தமாக கொஞ்சம் கையை வச்சு கேட்டு பாருங்கோ. நானும் நீங்களும் எவ்வளவு ஆய்வு செஞ்சிருக்கின்றோம், எனக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைத்திருக்கிறது, எவ்வளவு நேரம் கிடைத்திருக்கிறது. நான் சும்மா வளமையாக ஓதுற குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை ஓதுகிறேன் கேளுங்க. கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளையில தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால், இந்த ஆயத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. குர்ஆன் இது. நான் சொல்ல போறது என்னென்று உங்களுக்கு புரியும். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டா முஅஸ்ஸின் அழைக்கிறாரே, ஹய்ய அலஸ் ஸலா, தொழுகையின் பக்கமாக விரைந்து வாருங்கள். அஸ்ஸலாத்து ஜாமிஆ ரஹ்மக்குமுல்லாஹ், கூட்டு தொழுகை நடைபெற போகிறது, அவசரமாக திரண்டு வாருங்கள் என்று சொல்லி முஅஸ்ஸின் அழைப்பு கொடுக்கிறாரு. ஆனா அல்லாஹ் சொல்ல இல்ல, தொலைவாங்கோன்னு சொல்லல. அழைப்பு தரப்பட்டது தொழுகையின் பக்கமாக, நீங்க தொலைவாங்கோ. அல்லாஹ் சொல்லல விரைந்து வாங்க, தொலைவாங்கோன்னு சொல்லல. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான், ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஸிக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள். ஏண்டா நீங்க உடம்பால தொழுவது மட்டுமல்ல தொழுகை, அந்த தொழுகை எனக்கு தேவையில்லை. அந்த தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், அப்படி தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். உடம்பு தொழுகுது, உடம்பு சுஜூது செய்து, உடம்பு ருக்கூ செய்து, உடம்பு வாய் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஃபவைலுல் லில் முஸல்லீன், அப்படி தொழக்கூடியவங்க. அல்லதீனஹும், அவங்க யாரு, அன் ஸலாத்திஹிம் சாஹூன், மறந்த நிலையில என்ன செய்றோம் என்று அவங்களுக்கு தெரியாது, என்ன செய்றோம் என்று அவங்களுக்கு தெரியாது, செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சலாம் கொடுத்தா சலாம், தக்பீர் கட்டினா தக்பீர், ருக்குக்கு போனா ருக்கு, அது ரூட்டிங்ல போய்த்து கொண்டே இருக்கும். அவ்வளவுதான். ஆனா அல்லாஹ் சொல்லுங்க, அந்த தொழுகை எனக்கு வானம், அது உங்களோட உடம்பால தொழக்கூடிய தொழுகை. நான் எதிர்பார்க்கிற தொழுகை என்ன தெரியுமா, ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஸிக்ரின் பக்கமாக நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ள நேரம் என்னுடைய ஸிக்ராக மட்டும் இருக்க வேண்டும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது, வேற எதுவுமே இருக்கக்கூடாது. என்ன பற்றிய ஞாபகம், என்ன பற்றிய ஞாபகம். அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றோம், சத்திய பிரமாணம் செய்கின்றோம், தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னாலேயே, இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்விடத்தில் சத்திய பிரமாணம் செய்கின்றோம், யா அல்லாஹ், இந்த ஹயாத்து மட்டுமல்ல, இந்த மௌத்தும் உனக்குத்தான். இந்த உலகத்தில் மௌத்தாகுவதாக இருந்தாலும் ஏந்த விருப்பத்துக்கு நான் மௌத்தாக மாட்டேன், உனக்காக வேண்டித்தான் மௌத்தாகுவேன். இந்த சத்திய பிரமாணம் நாங்க செய்கின்றோம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில். அந்த உணர்வு இருக்குதா, அந்த உணர்வு இருக்குதா? அல்லாஹ்விடத்தில் சொல்றோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்,
யா அல்லாஹ் உன்னையே வணங்கி உன்னையே வழிபடுகின்றேன், உனக்கிடத்திலேயே உதவி தேடுகின்றேன், நான் யாரிடத்திலும் இந்த கையை நீட்ட மாட்டேன் யா அல்லாஹ், கேட்பதாக இருந்தால் உன்னிடத்தில் மட்டும் கேட்பேன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொன்னதுமே அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? ஹதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் இந்த அடியானுக்கும் இடையில் உள்ள ரகசியம். எந்த அளவுக்கு எந்த அடியான் ரகசியத்தில் உண்மை சொல்றான் என்று எனக்குத்தான் தெரியும் அல்லாஹ் சொல்றான். தொழுகையின் பக்கமாக விரைந்து வாங்கோண்டு சொல்ல இல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்க விரைந்து வாங்க எதுக்கு தெரியுமா? ஜிக்ருல்லாவின் பக்கமாக விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய ஜிக்ர். இப்ப யோசிங்க பார்ப்போம், எங்கட உங்களோட வாழ்க்கையில எங்க இருக்குது அல்லாஹ்வுடைய தியானம், அல்லாஹ்வுடைய ஜிக்ர், அல்லாஹ்வுடைய சிந்தனை? ஏண்ட ரப்பு என்ன கைவிட மாட்டான். நாங்க எல்லாரும் சொல்றது உண்டு தானே, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், ஏண்ட அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான். நல்ல விடயம், நல்ல விடயம். இது பயான் செய்யறதுக்கு வந்த ஆயத்தல்ல, இது பயான் செய்ய வந்த ஆயத்தல்ல, இது வாழ்றதுக்கு வந்த ஆயத்து. இது ஹுத்பாவுல வந்த ஆயத்தல்ல, இது வாழ்றதுக்கு வந்த ஆயத்து. ஏண்டா நாங்க யோசிக்கணும், இன்னல்லாஹ மஅனா, ஏண்ட ரப்பு என்னுடன் இருக்கிறான் என்றத ஒரு கான்செப்டாக பேசுறது, ஒரு ஐடியாலஜியாக பேசுறது. சுப்ஹானல்லாஹ். ஆனா எப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை, இன்னல்லாஹ, ஏண்ட ரப்பு என்னோடு இருக்கிறான் என்றத? மக்காவுடைய ஒட்டுமொத்த மாற்று மதத்தை சார்ந்த அந்த இறை நிராகரிப்பு செய்த சகோதரர்கள் மக்காவை சுத்தி வளைத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் விட மாட்டோம், அவர்களை ஹவுஸ் அரஸ்ட்ல வைப்போம், வீட்டு காவல்ல தான் மக்காவில் இருப்பார்கள் என்று சொல்லி முழு பேரும் மக்காவை சுத்தி வளைத்து மக்காவில் இருந்து நபியை வெளியே போக விடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாப்பாக முறையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களையும் ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பி வைத்து விட்டான். ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் போய் மதீனா முனவ்வர மக்கா முக்கர்ரமாவுடைய எல்லைக்கு வெளியில போய் ஒரு குகைக்குள்ள போய் தஞ்சம் புகுந்து கொண்டு விட்டார். எல்லாருக்கும் தெரியும். அங்கே போனதுக்கு பிறகுதான் மக்களுக்கு தெரியும், இந்த சகோதரர்களுக்கு தெரியும், மக்கத்து மக்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாகி விட்டார்கள். தேடி போறாங்க, அந்த குகை வரைக்கும் போய்விட்டார்கள். குகைக்குள்ள இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரும். கொஞ்சம் யோசிங்க பாப்போம், அந்த இடத்துல எங்களை வச்சு யோசிங்க பாப்போம், அந்த இடத்துல எங்களை வச்சு யோசிங்க பாப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் இருப்பேன் என்றிருந்தா ஏண்ட உள்ளம் எப்படி இருக்கும், ஏண்ட நிலைப்பாடு எப்படி இருக்கும், ஏண்ட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ரியாலிட்டி. இது சம்பவம் சொல்றதல்ல, இது பயான் செய்யறதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நெருக்கடி, சத்தம் கேட்குது காதுக்கு, மேல பேசுறது கேட்குது, மேல பேசுறது கேட்குது காதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சந்தோஷமாக சொன்னாங்க, இஸ் யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, இன்னல்லாஹ மஅனா, இன்னல்லாஹ மஅனா. ஏண்ட ரப்பு என்னோடு இருக்கிறான், கவலைப்படவானோ. இந்த உணர்வை எப்படி வளர்த்துக் கொள்ள முடியும்? இந்த உணர்வை எப்படி வளர்த்துக் கொள்ள முடியும்? நாங்க எல்லாரும் சொல்றோம் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். உண்மையிலேயே அல்லாஹ் போதுமானவன். ஆனா இத நானும் நீங்களும் ஒரு வாய்ப்புழக்கத்தில் இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ் என்று வாய்ப்புழக்கத்தில் சொல்லுகின்றோம். ஆனா இது எப்படி எப்ப சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? எப்ப சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? ஹஸ்பி அல்லாஹ் என்று சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். நெருப்புக்கு நெருப்பை நீ சாந்தமாக மாறிவிடு. நாங்க சொன்னா நடக்குது. என்ன காரணம்? எங்களுக்கு ஒரு வாய் சொல்லு, எங்கட வாய் பழக்கப்பட்ட வார்த்தை, வாய்க்கு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது உணர்வு பூர்வமாக, அறிவு பூர்வமாக, ஈமானிய உணர்வுடன் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? முன்னுக்கான நெருப்பு பத்துது,
நெருப்பு பத்துது. அது கண்களை எந்த திரையும் இல்லை. இப்ராஹிமுக்கும் நெருப்புக்கும் இடையில எந்த திரையும் இல்லை. நெருப்பு தான் எடுத்தது. தள்ளி விட்டா போயிட்டு விடுவாங்க நெருப்புல. அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க உதவி செய்ய. இல்ல வானம், நான் உங்களை எதிர்பார்க்கல, எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேணும். என் ரப்பு என்ன பாப்பான், என்ன பாதுகாப்பான். ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு என் ரப்பு போதும். நெருப்புக்குள்ள போய் விழுந்து நான் கரிஞ்சு போக வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பமா? ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரியாலிட்டி, யதார்த்தம் ஆத்மீக வாழ்க்கையை வலுப்படுத்துவது, ஆத்மீகத்தை கூட்டுவது. ஏன் ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், ஏன் ரப்பு என் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றான், என்னுடைய ரிமோட் கண்ட்ரோல் அவனுடைய கையில் இருக்கிறது. உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. உள்ளத்துக்கு வைத்தியம் செய்யவில்லை என்றிருந்தால் உள்ளம் அப்படியே சீல் பண்ணப்பட்டு அது நாசமாகிவிடும். அதுக்கு பிறகு எதுவுமே ஏறாது. ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன். நாங்க எல்லாரும் ஈமான் கொண்டவர்கள். எங்களுடைய ஈமானை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. எங்களுடைய ஈமானை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எங்களுடைய ஈமானை அல்லாஹ் வலுப்படுத்துவானாக. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லல. இதற்கு எங்களுக்கு பிறகு பிறக்க இருக்கின்ற முஃமினுக்கும் சொல்லுகிறான், அவன் வெற்றி பெற்று விட்டான். ஈமானுடையவனாக இருந்தால் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று சொல்ற விஷயங்கள் ஈமான் கொண்டவனாக இருப்பான் என்றிருந்தால் அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனா முஃமின்கள் என்றால் யாரு? முஃமின்கள் என்றால் யாரு? ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர நண்பர்களே, முஃமின்கள் யாரு? அல்லாஹ் சொல்ல இல்ல. முஃமின்கள் யாரு தெரியுமா? தொழக்கூடிய மக்களாக இருப்பாங்க என்று குர்ஆன்ல முஃமின்களை பத்தி சொல்ல இல்ல. தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க என்று சொல்லல முஃமின்கள். ஆனா நேர் மாறாக சொல்லுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்க யாரு தெரியுமா? அவர்கள் தொழுவார்கள். எப்படி தெரியுமா தொழுவாங்க? உள்ளச்சத்துடனும் இறையச்சத்துடனும் தொழுவார்கள். உள்ளச்சம், இறையச்சம், ஹுஷூ ஹுது. இறந்த காலத்தையும் மறந்து எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் இருப்பார்கள். இன்னைக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை தான். தக்பீர் கட்டினா ஒண்டோ கவலை, ஒண்டோ பயம். கவலை பத்தி, நேத்தைய பத்திய கவலை. அநியாயம் அது மிஸ் ஆகிட்டது, அநியாயம் அது தவறி போயிட்டது, அநியாயம் அது கிடைச்சல்ல, அநியாயம் என்று சொல்லி நேத்தைய பத்திய கவலை அல்லது நாளைய பத்திய பயம். புதிய அரசாங்கம் என்ன நடக்குமோ தெரியா, டாலருக்கு என்ன ஆகுமோ தெரியா, மகளோட கல்யாணம் எப்ப நடக்குமோ தெரியா. கல்யாணம் முடிச்சு கொடுத்து மகள் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவ டிவோர்ஸ் ஆகி வந்தா என்ன செய்யறது? மனிதனுடைய கவலை. ஒரு பக்கத்தில் கவலை, பயம், ஒரு பக்கத்தில் கவலை. இந்த ரெண்டுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. கவலைப்படவானமப்பா, பயப்படவானமப்பா. இன்றைக்கு இருக்கிற நாள சந்தோஷமா அனுபவிங்கோ, இன்றைக்கு இருக்கிற நாள சந்தோஷமா பாவீங்கோ. தக்பீர் கட்டி பள்ளிக்கு தொழ வந்தீங்களா, எல்லாத்தையும் மறந்துட்டு தொழுங்கோ, ரப்பிடத்துல முனாஜாத்து செய்யுங்கோ, ரப்பிடத்துல பேசுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த தொழுகையை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். உள்ளத்தில் நோய்வாய்ப்பட்ட உள்ளத்துக்கு நீங்க சிகிச்சை செய்து அல்லாஹ்வின் பக்கமாக இந்த உள்ளத்தை திருப்பி, அல்லாஹ்வின் பக்கமாக இந்த உள்ளத்தை முன்னோக்கி உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கோ, உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கோ, உள்ளத்தை பிரகாசமாக்குங்கோ.
வாழ்க்கை பிரகாசமாகும். உள்ளம் பிரகாசமாகாம வெளித்தோட்டம் பிரகாசமாகுவதை கொண்டு எந்த மாற்றமும் வரப்போறதில்லை, எந்த மாற்றமும் நடக்க போறதில்லை, எந்த ஒரு அடைவையும் அடைய முடியாது. எனவே ஆத்மாவை, உள்ளத்தை தூய்மைப்படுத்தி, உள்ளத்தை ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி என்னுடைய ரப்புடைய நெருக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், நீ அல்லாஹ்வின் பக்கமாக முன்னோக்கு, அல்லாஹ்வின் பக்கமாக வா. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸ்-ஸமாவாத்து வல் அர்த். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு பக்கமாக விரைந்து வாருங்கள். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. சுப்ஹானல்லாஹ், வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. குர்ஆன் நூற்றுக்கணக்கான ஆயத்துக்கல்ல ஆத்மாவை பற்றி, உள்ளத்தை பற்றி, உளப்பரிசுத்தத்தை பற்றி, மனிதனுடைய உள்ளத்தை எப்படி சுத்தம் செய்வது என்பது பற்றி அல்லாஹ் பேசி இருக்கின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த உளப்பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய படைகோலத்தை அழகுபடுத்தினது போன்று யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தையும் அழகுபடுத்திடுவாக. யா அல்லாஹ், நல்ல அகலாக்குகளை கொண்டும், நல்ல பண்புகளை கொண்டும், நல்ல குணாதிசயங்களை கொண்டும் எங்களுடைய உள்ளங்களை அழகுபடுத்திடுவாக. யா அல்லாஹ், கரல் பிடித்த உள்ளங்கள் யா அல்லாஹ், நோய்வாய்ப்பட்ட உள்ளங்கள் யா அல்லாஹ், நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்று தெரியாத மனிதர்கள் யா அல்லாஹ், அல்லாஹ் நீ போதுமானவன் யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திடுவாயாக, உள்ளத்தை தூய்மைப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், உலகத்தினுடைய இனிப்பு பண்டங்களுடைய இன்பத்தை எல்லாம் அனுபவிக்க தந்தவனே யா அல்லாஹ், தொழுகையினுடைய இன்பத்தையும் அனுபவிக்க சந்தர்ப்பத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், தொழுகையினுடைய இன்பத்தை நசீபாக்கிடுவாயாக, தொழுகையினுடைய இன்பத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், தொழுகையினுடைய இன்பத்தை நசீபாக்கிடுவாயாக. எங்களுடைய பெற்றோர்களுக்கு மேலான கிருபை செய்வாயாக.